கனவு காண வைக்கும் அப்துல் கலாம் பத்தி வாங்க பார்க்கலாம். டே 4 ஆஃப் குட் ஸ்டோரி. வெற்றி எப்போதும் பிறவியிலிருந்து வராது. அது முயற்சியிலிருந்து தான் வரும். இன்று நம்மோடு பேசப் போகிறோம். இந்தியாவின் பெருமை, இளைஞர்களின் முன்மாதிரி, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி. 1131 அக்டோபர் 15ஆம் தேதி தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் கலாம். சிறு வயதில் பத்திரிகை விற்று குடும்பத்துக்கு உதவினார். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. விஞ்ஞானியாக ஆக வேண்டும் என்பதுதான். அவருடைய ஆசிரியர் அவருக்கு ஒரு ராக்கெட் பற்றி சொன்னபோது அது அவரது வாழ்க்கையை மாற்றி வைத்தது. அப்துல் கலாம் அவர்கள் திருச்சிராப்பள்ளி செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜிலே பிசிக்ஸ் படித்தார். பிறகு மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படித்தார். படிப்பை முடித்த பிறகு டிஆர்டிஓ மற்றும் பிறகு ISROவில் இணைந்தார். அவர் இந்தியாவின் முதல் செயற்கை கோள் ஏவுகணை SLV-3 வெற்றிகரமாக விண்ணில் ஏவியதில் முக்கிய பங்கு வகித்தார். இதுவே அவருக்கு மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்ற பெயரை தந்தது. 2002 அவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் அரசியல் தலைவர் அல்ல, ஆனால் மக்களின் தலைவர். அவர் அனைவரையும் ஊக்கப்படுத்தும் வகையில் பேசியார், குறிப்பாக இளைஞர்களை. இன்றும் அவரது பெயர் ஒவ்வொரு இளைஞரின் மனதில் உயிருடன் இருக்கிறது. அவர் நம்மை நம்ப வைப்பார். நாம் முயற்சி செய்தால் எதையும் சாதிக்கலாம் என்று அப்துல் கலாம் சார், நீங்கள் நம்மை எல்லாரையும் கனவு காணவும் அதை கைப்பற்றவும் கற்றுக் கொடுத்தீர்கள். நன்றி, நாங்கள் உங்களை என்றும் நினைவில் வைத்திருக்கிறோம். அவர் சொன்னார், ட்ரீம் இஸ் நாட் வாட் யூ see in sleep. It's the thing which doesn't let you sleep. எந்த சூழலிலும் நம்பிக்கை விடாதே. உன் கனவுகள் உன்னை உயரத்துக்கு கூட்டும். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்க, அதை கைவிடாதீங்க. இந்த மாதிரி இன்னும் பல மூச்சை தூண்டும் வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.